ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த கர்த்தருடைய நாளில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, மகிழ்ச்சியோட தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடி வர ஆயத்தமாவீர்களாக. காலை 6 மணிக்கும் 9 மணிக்கும் இந்த நாளில் நமக்கு ஆராதனை உண்டு. தக்க சமயத்தில் வந்து கலந்து கொள்ள உங்கள் யாவரையும் நான் அன்போடு அழைக்கிறேன். 40ஆம் சங்கீதத்தை வாசித்தோமானால் அதில் சில அருமையான காரியங்கள் காணப்படுகிறது. இது தாவீது எழுதின சங்கீதம், ராஜாவாகிய தாவீது எழுதின சங்கீதம். இந்த சங்கீதத்தினுடைய ஆரம்பம் எப்படி சொல்லியிருக்கிறது என்று கேட்டால், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ரொம்ப அழகா இருக்கு, வாசிச்ச உடனே ரொம்ப பிரமாதமா தெரியுது. ஆனா எங்க இருந்து கூப்பிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இவர் எங்க இருந்து கூப்பிட்டு இருக்கிறாரு? அடுத்த வசனம், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து நான் கூப்பிடுகிறேன். அப்போ உன்னதத்தின் தேவனாகிய கர்த்தர் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த உன்னதத்தின் தேவன் என்ன செய்தார் என்று கேட்டால், உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் இருந்து இவர் கூப்பிடுறார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து, இங்க சொறி மணலுக்குள்ள பயங்கரமான குழியிலிருந்து ஒரு ஆண்டவர் கூப்பிடுறார். சொறி மணல் சொன்ன எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை நாமே வெடித்துக் கொள்ளத்தக்கதாக முயற்சி பண்ணும்போது எவ்வளவு கவளவா நம்ம முயற்சி பண்ணுவோம் அவ்வளவுக்கு அவ்வளவு ஆழமா போவோம். ஸோ இவர் பயங்கரமான குழியில் இருக்கிறார், உளையான சேற்றில் இருக்கிறார். அங்கிருந்து கூப்பிடுறாரு, பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த ஜபத்தை கேட்டு அங்கிருந்து பொறுமையுடன் கேட்டு, என்ன அழகா சொல்லியிருக்கு பாத்தீங்களா, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்தார். He heard from the highest of heavens. வானாதி வானங்களுக்கு மேல இருக்கிறவர் பாதாளத்துல உளையான சேற்றிலே பயங்கரமான குழியிலே நான் கதறின போது அந்த சத்தத்தை அங்க இருந்து கேட்டு அவர் கீழே இறங்கி பாதாளத்துக்குள்ளே இறங்கி அங்கே இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை அங்கு உறுதிப்படுத்தினார். பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கிறவர்களா இருந்தால், தூக்கி எடுக்கப்பட்டவர்களா இருந்தால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு ஆழமான குழியில இருந்தோம், எவ்வளவு உளையான சேற்றில் இருந்தோம். அங்கிருந்து அவர் தூக்கி எடுத்தது மாத்திரமல்ல, கண்மலையில கொண்டு போய் என் கால்களை உறுதிப்படுத்தினார். உயரமான இடத்துல கொண்டு போய் நிறுத்திட்டாரு. இதுல என்னெல்லாம் நடக்குன்னு கேட்டா, உன்னதத்துல இருந்து பாதாளத்துக்கு வந்தாரு, தூக்கி எடுத்து நம்மளை கொண்டு போய் உயர்ந்த நிலையில வச்சிட்டார். அதை வைக்கும் போது நடந்த சம்பவத்தை நீங்கள் பாருங்கள். அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை என் வாயிலே கொடுத்தார். இப்போ நான் எங்க இருக்கேன்? பயங்கரமான குழியில இருந்தேன், உளையான சேற்றில் இருந்தேன். உன்னதத்தின் தேவன் வந்து என்னை அடியிலிருந்து தூக்கி எடுத்தார், கொண்டு போய் கண்மலையின் மேல் நிறுத்தினார். அங்க நிறுத்தின பிறகு என் வாயில புது பாட்டை கொடுத்தார், புது பாட்டை கொடுத்தார். அந்த பாட்டை கொடுத்த பிற்பாடு என்ன நடந்தது? அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இப்ப முந்தி இருந்த இடம் அவங்களுக்கு தெரியும், இப்போ இருக்கிற இடமும் தெரியும், என் வாயில வர்ற பாட்டும் அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சதுனால அவங்க என்ன செய்றாங்கன்னு கேட்டா, அநேகர் அதை கண்டு முதல்ல பயப்படுறாங்க. எப்படிப்பா இவன் இவ்வளவு கீழே இருந்து இவ்வளவு மேல வந்துட்டானே, பயப்படுறாங்க. அதற்கப்புறம் அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். சோ நம்முடைய எல்லா விண்ணப்பங்களும், அந்த விண்ணப்பங்களில் கிடைக்கிற பலன்களும் ஒரே ஒரு இலக்கை நோக்கி இருக்கிறது. என்னவென்று கேட்டால், ஆண்டவரை அறியாதவர்கள் அதை கண்டு பயந்து கர்த்தரிடத்தில் திரும்புவார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தரத்துக்கதாக உன்னதத்தின் தேவன் கீழே இறங்கி நம்ம தூக்கி மேல உட்கார வச்சு வாயில புதுப்பாட்டை கொடுத்திருக்காரு இல்லையா? இந்த புதுப்பாட்டை தைரியமாய் பாடுவோம். அநேகர் காணட்டும், நம்பட்டும், கர்த்தரிடத்தில் ஓடி வரட்டும். நாம் அதற்கு காரணமாயிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே, வல்ல தேவனே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் உம்முடைய பாதப்படியில வருகிறோம். இந்த நாளில் எங்களுடைய கர்த்தாவே விண்ணப்பங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். கண்ட வசனங்கள், கேட்ட வசனங்களின் வழி நாங்கள் நடத்தப்பட தொடர்ந்து எங்களுக்கு ஒத்தாசைப்படும். உடைய பரிசுத்த நாமத்தை மைப்படுத்தும். ரத்தத்தின் கோட்டுக்குள் மறை துதிக நம்மெல்லாம் உமக்கே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கேட்ட இந்த வசனத்தின்படி நடத்தி தேவனாய் கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வாராக. God bless you again and again and again and again. Amen. Amen.